இந்த குழந்தை திடீர்னு பறந்து போய் அப்படியே அவங்க வீட்டுடைய சீலிங்லயே ஒட்டிக்குது. அதை பார்த்து அந்த குழந்தையுடைய பாட்டி பயங்கர ஷாக் ஆயிட்டு அவங்க தான் அதை பிடிச்சி கீழே இழுத்து காப்பாத்துறாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்னா இந்த குழந்தை பிறக்கும் போதே கிராவிட்டி இல்லாம தான் பிறந்திருக்கும். அதனால அந்த குழந்தையுடைய அம்மா அந்த குழந்தை பறந்து போய் சீலிங்ல இடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீலிங் முழுக்க பெட் அட்டாச் பண்ணி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனுடைய பாட்டி அவனை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பாம பாத்துக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த பையன் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவனுக்காக ஒரு ஸ்பெஷலான கோட் ரெடி பண்ணி அவன் மேல பறந்து போகாம இருக்கிறதுக்காக அவனுடைய பாக்கெட்ல 2 கல்லு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம் கத்து கொடுத்து அவனை வெளியவும் கூட்டிட்டு போறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் ரோட்ல ஒரு குட்டி பொண்ணை தெரியாம இடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அதனால அந்த குட்டி பொண்ணு அவகிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில இவன் கையில கொடுத்து இதை நீ எனக்கு வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனோம்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு அவனும் அதை கையில எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூடவே நடந்து போறான். ஆனா அது ரொம்ப வைட்டா இருக்கிறதுனால அவன் பாக்கெட்ல இருக்கிற கல்லை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டில மட்டும் கையில எடுத்துக்கிட்டு போறான். வீடு வந்த உடனே அந்த பொண்ணு அந்த வாட்டர் பாட்டில புடுங்கிக்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம பையன் அப்படியே அந்தரத்துல பறந்து